அமர்ந்திருக்காங்க பாத்தியா? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். இப்ப சபைக்கு இந்த சிறுவன் ஒரு கோடி வணக்கம். ஆளை உத்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. விளக்க முடியவில்லை. அதானே இருக்கிறேன். ஆகட்டும். நான் கண்டில கூடத்தில் வந்தோம். முதல் தரம் அவங்களுக்கு 3 பிள்ளை. ஆமாடா. தர்மர் 1, இவன் 1, அர்ஜுனன் 1. அதே பாண்டவர்களுக்கும் ராஜாக்கள் பிறந்தோம். ஆனா என் பங்காளி இருக்காங்க. அவங்க யாராவது பிறந்தாங்க? காந்தாரி அம்மனுக்கு ஆக மொத்தம் ஒரு 100 பிள்ளைகள். ஒரு 5 ஒரு 100 எத்தனை 150 பிள்ளைகள். பங்கு பங்காளிகள் அப்படி இருக்கின்ற தம்பி என் பங்காளி இருக்கானே துரியோதனன். அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? நம்ம சாப்பிடணுமே சாப்பாட்டுல கொடுக்கணும். பாயில யாரும் பாம்பு விட்டாங்க. பலவிதமான சூதல் செய்து பார்த்தாங்க. என் மாமா கோபால கண்ணார் அவர் ராஜாக்கள் தப்பித்து வந்தார். அப்படி என்ன தெரியுமா செய்யறாரு? அரக்கு மெழுகு கொங்கோலிய வெடி உப்பு சரவத்தி பலவிதமான பொருளாக அந்த அரக்கு மாலை கட்டினார். அரக்கு மாலை கட்டின நேரத்தில் தம்பி அந்த அரக்கு மாலையை விட்டு தப்பித்து எங்க இருந்தோம்? 300 மாதத்தை அடைந்தோம். 300 மாதத்தை விடுத்து பாஞ்சாலி தாசத்தை அடைந்து பாஞ்சாலி என் தம்பி இருக்கிறாமா அர்ஜுனன் மலையாள வளர்த்து மச்சூரி அறுத்து பாஞ்சால கரம் பிடித்து 5 பேருக்கு தேவையானவனே பார்த்தான் சண்டான துரியோதனன். அவர் ராஜாக்களாக சூது பாடி அடியாய் ராஜாக்களே 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாவாசம். வனவாசம் ஓராண்டு அக்கியாவாசம் கைத்து வந்து அப்பா நாடு கேட்க மாமா கோபாலகன் நினைச்சோம் தூதாக. அப்ப பார்த்தான் துரியோதனன் என்ன வரத்தான்? ஏ கண்ணா அதப்பா இந்த அஸ்தாபனத்து பூசி நாட்டை இடம் கொடுக்க மாட்டேன், நான் நாட்டை தர மாட்டேன் அப்படின்னு
துரியோதன கட்டளையிட்டான். அதுக்கு எங்க மாமா உரைத்தார், துரியோதனா நீ நாட்டை கொடுக்கவில்லை என்றால் வாட்டமான சண்டை ஏற்படும். நாட்டை தர வேண்டும் வாட்டமான சண்டை ஏற்படும். உனக்கு சம்மதமா அப்படி என்று எங்க மாமா கோபாலகண்ணன் கேட்டார். ஆமா துரியோதனன் அதுக்கு சம்மதம் உரைத்தான். துரியோதனன் எத்தனை நாள் சண்டைடா அப்படின்னு கேட்டாரு எங்க மாமா. கண்ணா 10 நாள் சண்டை துரியோதனன் உரைத்தான். ஏ கண்ணா 10 நாள் சண்டை அப்படி என்று துரியோதனன் உரைத்தான். அதுக்கு ஜகுனி நானா 10 நாள் தான் தேவையில்ல 8 நாள் சண்டை 8 நாள் சண்டை அப்படின்னு ஜகுனி உரைத்தான். அதுக்கு எங்க மாமா உரைத்தார். அதப்பா துரியோதனன் பேரரசன் அவன் ஆட்சியும் தட்டக்கூடிய ஜகுனி பெரிய மனிதன் அவன் ஆட்சியும் தட்டக்கூடாது. அதனால் துரியோதனன் சொன்னது 10 ஜகுனி சொன்னது 8 10 8 18 நாள் சண்டை. துரியோதனன் சொன்னா 10 நாள் சண்டை சொன்னா 10 நாள் சொன்னா மாமா ஜகுனி சொன்னா 8 நாள் சொன்னா. அது பார்த்தார் கோபாலகண்ணன் 10 8 18 நாள் சண்டை அப்படி சொல்லிட்டான். சண்டை ஏற்படுத்தி பார்த்தா சண்டை ஏற்படுத்தி தம்பி துரியோதனன் உரைக்கின்றான். கண்ணா எனக்கு படத்துணையாக நீ வர வேண்டும் அப்படி என்று துரியோதனன் உரைத்தான். அதுக்கு பார்த்தாரு மாமா யார் கோபாலகண்ணன் என்னோட அரண்மனை வந்து என்னை யார் வந்து முதல் பாக்குறாங்களோ அவங்க கூட நான் வரப்போம் அப்படின்னு உரைத்தார். உரைத்தோன்னே அதோ பாரு அரண்மனையில உரைகை கொண்டிருந்தார் பகவான் உரைகை கொண்டிருந்தாரு. என் தம்பி இருக்காம அர்ஜுனனும் சுபத்திரியும் படத்துணையாக கூப்பிடலாம்னு சொல்லிட்டு யார் அர்ஜுனனும் சுபத்திரி எங்க மாமா அரண்மனைக்கு போறாங்க. ஆமா அப்ப பார்த்தா துரியோதனம் போகின்றான். அப்ப எங்க மாமா உரைகை கொண்டிருந்தார். எங்க மாமா உரைகை கொண்டிருந்தார். துரியோதனம் பார்த்தான். துரியோதனம் வந்து எங்க மாமன் இருக்கிற பார்த்தா கோபாலகண்ணன் அவரோட தலைமையில் உட்கார்ந்தார். தம்பி இருக்காம அவங்க கால் மீட்ல அப்படி ஏந்த உடனே அர்ஜுன பார்த்தா அர்ஜுனா மாமச்சான் எப்ப வந்த அப்படின்னு என் மாமா உரைத்தார். பார்த்தா யார் மருமகன் துரியோதனன் வா மருமகனே நீ எப்ப வந்த அப்படின்னா அப்ப கேட்டாரு எங்க மாமா துரியோதனா அதப்பா என்னிடத்தில் 4 கோடி சேனை இருக்கின்றது. என்னிடத்தில் 4 கோடி சேனை இருக்கின்றது. அதனால் 4 கோடி சேனை வேண்டுமா இல்ல நான் ஒருவன் மட்டும் வேண்டுமா? 4 கோடி சேனை வேண்டுமா இல்ல நான் ஒருவன் மட்டும் வேண்டுமா? என் மாமா உரைக்கின்றார். அதுக்கு பார்த்தா யார் எங்க மாமா யார் துரியோதனன் பார்த்தா ஏ கண்ணா என் கூட வந்து நீ வந்து என் பக்கத்துல நின்னு நீ வந்து சண்டை செய்ய போற எனக்கு நீ வேண்டாம் கண்ணா உன்னிடம் இருக்கின்றது 4 கோடி சேனை அந்த சேனை மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு துரியோதனன் கட்டளையிட்டார். துரியோதனன் 4 கோடி சேனை எங்களுக்கு படத்துணையா இருக்க எங்க மாமா கோபாலகண்ணன் சண்டை ஏற்படுத்தி விட்டோம். ஆனால் சண்டை எப்படி ஆரம்பிப்பது ஒன்றும் புரியவில்லை. அதனால் மாமா வரவேற்று அவர் பேச வேண்டும். அவர் என்னுடைய மனைவி இருக்கிற பச்சா திரௌபதி அழைத்து சில வார்த்தைகள் பேச வேண்டும். அதனால் திரௌபதி அழைத்து சீக்கிரம்
சேர்த்தாங்க. சேர்த்த உடனே ஒரு வாரம் படிச்சேன். ஒரு வாரம் படிச்ச உடனே வாத்தியார் என்ன கூப்பிட்டாரு. என்னன்னு? ஆறுமுகம். ஆறுமுகம், இன்னைக்கு ஒரு கணக்கு ஒண்ணு கேட்க போறேன். என்ன கேட்க போறேன்? ஆமா. அந்த கணக்கு நீ கரெக்டா சொன்னா பாடத்தை நல்லா கவனிக்கணும். எனக்கு பாடத்தை நீ நல்லா கவனிக்கணும்னு அர்த்தம். நம்பிக்கை வரும் வரும் அப்படின்னு. சார் கேளுங்க சார். கேளு சார். நான் கணக்கு சொல்றேன் சார் அப்படின்னு போய் நின்னேன். அவர் ராஜர் என்ன கேட்டாரு? என்ன கேட்டார்? ஆறுமுகம் ஒரு 4 ஒரு 3 எத்தனை? 4 3 எத்தனை அப்படின்னு கேட்டார். என்னன்னு? என்னடா இது 4 3 7. இது வாத்தியாருக்கு தெரியாதாட்டங்குது. இதுல நம்மள கேட்டு தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் பசங்க சொல்லி தருவாரு போல இருக்கு. அப்படி ஒன்று படிப்பே தேவையில்லை. இந்த படிப்பு இனிமேல் இங்க படிக்கூடாது. இந்த வாத்தியார்ட்ட படிக்க தேவையில்லை அப்படின்னு இந்த படிப்பே தேவைன்னு சொல்லிட்டேன். சரி அப்புறம் படிக்கிறதுக்கு வழி தேடணுமே. எதுல ஒரு வேலை கத்துக்கணும் அப்படின்னு முருகமலையில இருந்தேன். அவர் வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா 7 வேலை காய்ச்சி அம்மா காய்ச்சி போட்டு ஒரு குண்டிகளை போட்டு உடைச்சா 1500 ரூபாய் சேர்ந்தது. அதை எடுத்துக்கினேன். மெட்ராஸ் வந்துட்டேன். ஏன் வந்தா? வேலை கத்துக்கதான். வேலை ஒரு கை தொழில். ஆமா, ஏதோ ஒரு கை தொழில் கத்துக்கோ அப்படின்னு மெட்ராஸ் வந்தேன். தம்பி இந்த 1500 ரூபாய் வச்சுக்கினேன். தெரு தெருவா ரோடு சுத்துறேன். ஒரு வேலை கூட கிடைக்கல. உனக்கு ஏத்த வேலை கிடைக்கல. இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் எடுத்துட்டு ஆமா ஒரு வாரமா தேடினேன். கிடைக்கல. 3 நாள் பட்டினா கிடக்குறேன். இந்த 1500 4 நாள் ஓடி போச்சு. செலவு ஆயிடுச்சு. 3 நாளா பட்டினா கிடக்குறேன். ஐயோ சோர்ந்து போறேன். எவனை வேலை கொடுக்க மாட்டாங்க. 3 நாள் பட்டியா கிடையாது. உடம்பு சோத்துறோம். ஆமா, ரோட்ல போயிட்டே இருந்தேன். ஒரு 5 ரூபாய் காசு கீழே கிடந்தது. ஆமா, அந்த 5 ரூபாய் எடுத்துக்கின்னு பாயில போட்டுங்க. ஆடா 5 ரூபாய் அந்த ஹோட்டல் இருக்காதா? நமக்கு தான் ஹோட்டல், சின்ன ஹோட்டலா? கையேந்தி பவன். 1 ரூபாய் ஒரு இட்லினா கூட கண்டிப்பா அது போதும். 3 நாளா பட்டினா இருக்கிறவன் அப்படின்னு ரோட்டே போய் நிக்கிறேன். நடந்து போறேன். ஆமா, போயிட்டு வந்து பாரு. ஒரு மெயின் ரோட்ல ஒரு சைடா நீட்டா ரூம் கட்டிக்குது. நீட்டா ரூம் கட்டிக்குது பைபாஸ் ரோட்ல. ஆமா, கட்டிருந்தா நடுமயத்துல வாசப்படி. இந்த அண்ண சேவத்துல ஒரு பொம்மை, இந்த அண்ண சேவத்துல ஒரு பொம்மை எழுதி ஒரு பொம்மை கையில ஒரு பக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு பொம்மை கையில இந்த மரம் மேல பார்த்தா 5 போட்டுக்குது. ஓஹோ 5 ரூபாய் காசு கொடுத்தா 5 ரூபாயை கொடுத்தா ஒரு மரம் சோறாட்டங்குது. ஒரு பக்கெட் சாம்பார் ஆட்டங்குது. எப்பா நம்ம 3 நாளா பஞ்சாங்க இருக்கிறோம். முடிச்சிட வேண்டியது சாப்பாடு. உள்ள பூந்து புடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு போன பாரு. அந்த வாசப்படியாண்டு ஒரு ஆள் உட்கார்ந்தாரு. 5 ரூபாய் எடுத்து கொடுத்தா கல்லால போட்டாரு. உள்ள போகணுமே. 3 நாள் பாச்சு. ஆமா, உள்ள போனா ரூம் தனித்தனியா கட்டி வச்சு 3க்கு 3 தனித்தனியா கட்டி டோர் போட்டு வச்சு. ஆமா, எல்லா கதவும் சாத்திக்குது. போஜனம் பண்ண என்னன்னு இது ஒரு ஆளுக்கு ஒரு ஹோட்டல் ஆட்டங்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ரூம்ல தான் ஒரு சாப்பாடு ஆட்டங்குது. ஒரு தனித்தனியா உட்காந்து சாப்பிடுற ஹோட்டல் இது அப்படின்னு பார்த்தா எல்லாம் மூடி இருக்கு. எல்லா ஹோட்டலும் மூட்டுக்குது. நானும் உள்ள போனேன். அப்போதான் லாஸ்ட் ரூம்ல இருந்து ஒரு ஆள் திறந்துட்டு கையை பிடிச்சு தொடச்சிட்டு வரான். இவன் நம்மளாட்ட காஞ்சி கிடந்து ஒரு முறம் சோறு ஒரு பக்கெட் சாம்பார் சாப்பிட்டு எல்லாம் புடி முடிச்சுட்டு கையை கைவிட்டு தொடச்சிட்டு வரான். அப்படின்னு அந்த ரூம்ல போய் பிடிச்சிக்கணுமே. இல்ல யாரும் வந்துருவாங்க. ஓடி அந்த கதவை அந்த டோர் அப்படி தள்ளிட்டு எட்டி பார்த்தா என்னடா அது பாத்ரூம் மாட்டேங்குது. பக்கத்து ரூம் மாட்டேங்குது. என்ன பண்ணுது? எப்படிக்குதா நம்ம வாடல எண்ணெய் ஊத்தி படை தட்டி போட்டா எப்படி மிதங்குது? மேல மிதங்கும். ஆமா, உள்ள மிதங்குது. அத போல அந்த கங்கத்து ரூம்ல அந்த கொட்டையில மிதங்குதுரா தம்பி. மிதங்குது. அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தேன். என்னன்னு நம்ம அப்பா அம்மா படிக்க வச்சாங்க. பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. படிச்சிருந்தா இது பாத்ரூம், இது இது ஹோட்டல் அப்படின்னு படிச்சு பார்த்து உள்ள போயிருக்கலாம். வாத்தியார் கணக்கு கேட்டு சொல்லிதான். அப்ப நான் படிக்காதனால இங்க இது பாத்ரூமா இது கக்கூத்ரூமா பியா என்னன்னே தெரியல நமக்கு. ஹோட்டலுக்கும் படிக்காதனால தானே இப்ப வீட்டுல வந்தோம்.
படிக்காதால தானே பீத்தின வந்தோம். கக்கூத்துரும் எதுவும் தெரியாத. அத போல போஜனை பண்ணிட்டு தம்பி படிப்பு இல்லைன்னா பீத்தின தான் போன ஒண்ணு ஏன்னு செய்யல. இப்ப இருக்கிற பசங்களும் அடவண்டி பிடிக்கும் படிக்க போவாது, படிக்கவே போவாது. ஆயுதப்பதான் எப்படிலாம் அடிச்சு உடச்சு இட்டுன்னு போய் வாத்தியார்கிட்ட ஒப்படைச்சவரு நல்லா படிக்கிற பசங்களா நல்லா படிங்க. இந்த படிக்கிற வயசுல ஒப்படைச்சிட்டு வரணும். படிக்கிற வயசுல படிச்சுங்க. ஆமா அவ படிக்கலன்னா உன்ன மாதிரி பீத்தில தான் போனோம். படிக்கிற வயசுல படிச்சுக்கணும். படிக்கிற வயசுல விட்டுட்டு கிரிக்கெட் விளையாட போறது இல்ல லெட்டர் எழுத்துலாம் போனாக்கா முன்னுக்கு வர வச்சு எல்லாம் போடணும். எங்கடா படிக்க போர்டு தான் பேசுது. கல்வியத்தன் கரையில் உள்ள காட்சி கண்டனம்மா அடி காஞ்சி கம
வணக்கம் 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 சரி போகட்டும் வணக்கம்மா. பாப்பா சுகமாக வாழ்வாய் ஆறுமுகம் பேர்பட்ட சபையின் முன்பாக வந்த போது என்னுடைய விளக்கம் என்னவென்று தெரியுமா? என்னப்பா உனக்குதான் நம்ம பண்றது இந்த ஒரு மாசமா நடக்கிற பூரா திருவிழா உனக்குதான் 25 நாளா சொல்லியம்மா விவரத்தை சொல்லியம்மா விளக்கத்தை சொல்லு இப்பறமா சொல்றாங்க உனக்கு எப்படி புரிஞ்சது? பாஞ்சாலி பாஞ்சாலி ரகுபதி பாஞ்சாலி பாஞ்சாலி திரௌபதி என்று விளக்கமா புரிஞ்சு விட்டது. புரிஞ்சுதேம்மா தம்பி அம்மா. ஆமா பொதுவா பெண்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்லவா? ஆமா. அது மாரி அப்பா அம்மா இல்லடா தம்பி எனக்கு. நான் எங்க பிறந்த தெரியுமா? எப்படி பிறந்த தெரியுமா? எனக்கு அம்மா யார் தெரியுமா? எனக்கு தாய் யார் தெரியுமா? ஐயா நான் யாரு?
நான் ஒரு தாய் இல்லாமல் ஒரு யாக குண்டத்தில் பிறந்தேனம்மா. எப்படி 16 வயது பருவ மங்கையாகவே நான் அக்கினியில் உதித்தவள். ஆமாண்டி அம்மா, அது எப்படி அக்கினியில் உதித்தவள்? ஏற்கனவே காலத்திலே என் தந்தையாகிய பாஞ்சால மன்னனும் துரோணாச்சாரியாரும் அக்கினி கோத்த முனிவரத்தில் கல்வி வாசித்து வந்தாங்க. அப்பொழுது துரோணாச்சாரிக்கு கல்விக்கு இருக்கு. யாருக்கு? துரோணாச்சாரி. ஆமா, அவர் கல்வி கத்துக்கினார். கல்வி அனைத்து கற்றுக்கொண்டார். என்னுடைய தந்தைக்கு கல்வி பாஞ்சால மன்னனுக்கு கல்வி ஏறவில்லை. கல்வி ஏறாத போது துரோணாச்சாரியை பார்த்து கேட்கின்றார், ஐயா துரோணாச்சாரியே, எனக்கு 2வது உருவாக நீங்க இருந்து எனக்கு கல்வி போதித்து தந்தா காலத்தில் இந்த நாட்டை பட்டம் சூட்டும் ஆளு காலத்தில் உங்களுக்கு பாதுகாத்து பாதி ராஜ்யம் தருகிறேன் என்று அவர் கட்டளை. அதே மாதிரி 2வது குருவாக துரோணாச்சாரி இருந்து என் தந்தைக்கு கல்வி எல்லாம் போதித்து கொடுத்தார். போதித்து கொடுத்த உடனே கல்வி அரங்கேற்றமாகி விட்டது. துரோணாச்சாரி கிருபாச்சாரி தங்கை கிருபாங்கரியை மறந்து அவரை ஒரு அஸ்வத்தில் வயதில் ஒரு பிள்ளை பிறந்தது, ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா தாய் வயிற்றில் பிறந்தால் தாய் பால் கொடுத்து குழந்தை வளர்க்கலாம். ஒரு அஸ்வத்தில் வயதில் பிறந்திருக்கின்றது, அதனால வாங்கி தான் போட முடியும். ஆமா, எம்மா நாளைக்கு வாங்கி போட முடியும். அதான எம்மா நாளைக்கு வாங்கி போட முடியும். அப்படி என்று கிருபாகர் யோசனை பண்ணி, ஐயா உங்களை எடுத்து படித்தானே பாஞ்சால அதனோட சென்று ஒரு கன்று பசு வாங்கி வந்தா அது பாலை கறந்து குழந்தை வளர்க்கலாம், நல்ல முறையில் வளர்க்கலாம் சொல்லி அனுப்பினார். அப்படி சொல்லி அனுப்பினார். துரோணாச்சாரியார் பாஞ்சால தேசத்தை தேடி வந்தார். வந்த உடனே ஐயா துரோணாச்சாரிய வந்த உடனே ஒரு மாட்டை கொடுப்பா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே இந்த காலத்தில் நான் மாட்டை கேட்கிறேன், காலத்தில் நாட்டை கேட்டால் கேட்பேன் அல்லவா அப்படின்னு யூகி என்ற மந்திரியால் அடிபட்டு ஓடி வந்துவிட்டார். மறுபடியும் அங்கு வந்து அத்தினாபுரத்தை அடைந்து துரியோதன மன்னன் துரியன் முதல் விகடன் வரை அவங்க 100 பேரு. ஆமா, அந்த பாண்டவர்கள் அவங்க 5 பேரு. 105 பேர் குருவாக இருந்து அனைத்து வித்தையும் கற்றுக் கொடுத்தார். பள்ளி அரங்கேற்றமாகி விட்டது. மறுபடியும் பானாக்கன் கேட்டாங்க, ஐயா குருநாதா உங்களுக்கு குருகானுக்கு என்ன வேண்டும்? அப்படி என்று 105 பிள்ளைகளை கேட்டாங்க. கேட்ட உடனே துரோணாச்சாரி சொல்றார், என்ன சொல்றார்? மாணாக்கரே எனக்கு குருகாணிக்கு என்று அந்த பாஞ்சால மன்னன் நிற்கின்றான் பாரு. அவன் எவன் ஒருவன் அரியோதனமாக அடித்து ரதகோடி கம்பத்தில் கட்டி வருகின்றாரோ அதுவே குருகாணிக்கை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுவே குருகாணிக்காக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்ன சொன்னார் தெரியுமாடா? என்ன சொன்னா? அந்த பாண்டவ ராஜ்யங்களை யார் ஒருவர் தர்மனை கட்டி வந்து அதுவே நான் குருகாரிக்காக ஏத்துக்கிறேன். அந்த துரோணாச்சாரி யாருக்காக கொண்டு வந்து சபையில போடுறீங்களோ அவங்களே குருகாரிக்காக ஏத்துக்கிறேன் அப்படி என்று துரோணாச்சாரி சொன்னார். சொன்ன உடனே 100 பேர்கள் சென்றார்கள். சூரியன் முதல் விகடன் கடை 100 பேர் பாஞ்சால தேசம் சென்ற உடனே யூகி என்ற மந்திரியால் அடிபட்டு உதவிட்டு வந்து விட்டார். வந்தவுடனே ஆய்வார் ராஜாக்களில் யாரு? பீமசேனனும் அர்ஜுன பெருமானும் சொல்றார்கள். பாஞ்சால தேசம் சென்று அந்த யூகி என்ற மந்திரியை பீமசேனன் நடித்தார். அந்த பாஞ்சால மன்னனை அர்ஜுன பெருமான் அரியோதனமாக அடித்து மடல் பெரிய ரதகோடி கம்பத்தில் கட்டி இழுத்து வந்து துரோணாச்சாரி முன்னில் விட்டார். விட்டவுடனே ஐயா இதுவே குருகாணிக்கு நிறைவேறிவிட்டது. இதுக்கு நேர பாஞ்சால மன்னன் ஒண்ணு செய்ய வேண்டாம், கட்டாவுத்து விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே ஒரு சண்டை செய்யறார். யாரு? என் தந்தை பாஞ்சால மன்னன். ஐயா துரோணாச்சாரியாரே, எப்பொழுது என்ன நாட்டுக்கு மன்னன் என்ன பார்க்காம என்ன பங்கு செய்தாயோ உன்னை கொள்வதற்கு ஒரு ஆணும் என்னை கட்டி ஈர்த்து வந்தா பாரு. துரோணாச்சாரி அந்த அர்ஜுன பெருமான் அர்ஜுனுக்கு தோலுக்கு சென்ற ஒரு பெண்ணும் பெறாவிட்டால் நான் பாஞ்சால மன்னன் அல்ல அப்படி என்று சபதம் செய்துவிட்டு நாட்டை தேடி போனார். போன உடனே
யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய இருவரை கூட்டி வந்து பொன்னை எல்லாம் வாரி கொட்டி ஒரு யாகம் செய்தான். ஆமா. அந்த யாகத்திலே முந்தி முதலாக என் அண்ணன் இருக்கின்றாரே துஷ்டத்துவமன் அவர் பிறந்தார். இரண்டாவது 16 வயது பருவ மங்கையாக மாந்துளி மதனியாக நான் பிறந்தப்பா. 16 வயது பருவம் அங்கேயே யாக குண்டத்துல இருந்து பிறந்துட்டாங்க. ஏன் பிறக்கணும்? அன்னையின் வயசுல 300 நாள் 10 மாதம் இருந்து அதுக்கு பிறகுதான் ஒரு குழந்தை பிறக்கணும். அது எப்படி யாக குண்டத்துல இருந்து 16 வயது மங்கையே ஏன் பிறந்தீங்க? அந்த அர்ஜுன பெருமானை மணப்பதற்காக நான் 16 வயதா பெண்மணியாக அந்த யாக குண்டத்தில் நான் பிறந்தேனப்பா. அப்படி பிறந்து இருந்தாலும் ராஜாக்கள் அரக்கு மாளிகளை இறந்து விட்டாங்க அப்படின்னு தாலியார் கேள்வியிட்டு நாங்க அனைவரும் நானும் என்னுடைய தந்தையும் அழுது கொண்டிருந்தோம். அழுது கொண்டு இருந்த உடனே அங்க வியாச பெருமான் வந்தார். வந்து அம்மா பாஞ்சாலி அம்மா கல்லுக்கு அழிவு வந்தாலும் ஐவர் ராஜாக்கள் தேவப்பிண்டம் அவருக்கு அழிவு என்று அழிவு கிடையாது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே மறுபடி என் தந்தை பார்த்த உடனே இமயோகிரி பர்வதத்தில் இருந்த அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய வில்லை கொண்டு வந்து நாட்டி வைத்து விட்டு இந்த வில்லை யார் ஒருவர் வளைக்கின்றாரோ அவர்களே என்னுடைய தங்கையை திருமணம் முடிக்கலாம், பாஞ்சாலியை கரம் பிடிக்கலாம் அப்படி என்று என் அண்ணன் துஷ்டத்துவன் உரைத்த உடனே அனைத்து ராஜாக்களும் வந்து வளைத்து பார்த்தார்கள். மறைக்க முடியவில்லை. ஐவர் ராஜாக்கள் பிராம வடிவம் பூண்டு இருந்தார். இருந்த உடனே அந்த ஐயர் வடிவத்தில் ஒருவர் ஏந்தி கேட்கிறார், ராஜாக்கள் தான் வளைக்கலாமா, சத்திரியன் தான் வளைக்கலாமா, எதர ஜாதியானாகி வளைக்கலாமா அப்படி என்று கேட்கிறார். சத்திரியன் தான் இந்த விலை வளைக்கலாமா இல்ல எக்குலத்தால் இருந்தாலும் இந்த விலை வளைத்து பாஞ்சாலியை கரம் பிடிக்கலாமா அப்படி என்று ஒரு ஐயர் இருந்து கேட்டார். ஐயர் இருந்து கேட்ட உடனே அதற்கு அண்ணன் சொல்றார், துஷ்டத்துவமன் எக்குலமா இருந்தாலும் எனக்கு சம்மதமே. பொதுவானது. இது ராஜாக்கள் தான் வளைக்கணும்னு கிடையாது. எந்த மதத்தினராக இருந்தாலும் வளைக்கலாம், தங்கையை திருமணம் செய்யலாம் அப்படியே சொன்னார். சொன்ன உடனே அர்ஜுன பெருமான் அந்த பிராம வடிவில் இருந்த அர்ஜுன பெருமான் வில்ல வளைத்து என்னை கரம்பிடித்தார். கரம்பிடித்து அங்க இருந்தார் பாரு ஐயர் வீட்டுல எங்க அத்தை இருந்தாங்க. யாரு? ஆமா முடியாமூட்ல எங்க அத்தை குந்தமாதேவி இருந்த உடனே என்னை திருமணம் செய்துட்டு போய் அங்க சென்று என்னுடைய அத்தையை பார்த்து, அம்மா நான் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கின்றேன். அதாவது கன்னி பெண்ணுன்றதுக்கு கன்னியை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆமா. சொன்ன உடனே எங்க அத்தை காதுக்கு கன்னி என்ற வார்த்தை கனி என்று கேட்டு விட்டு அப்படிதான் மாறாட்டமா இருக்கும். ஆமா. கனி என்று கேட்ட உடனே அதற்கு எங்க அத்தை சொன்னாங்க, ஐயா கனி என்றால் ஐவர் ராஜாக்களும் பகிர்ந்து கொள்ளுங்க, ஐவர் ராஜாக்களும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அம்மா நான் கன்னி என்று உரைத்தேன், நீங்க கனி என்று கேட்டு விட்டது உங்க காதுக்கு. சரி தாய் சொல்லை தட்டக்கூடாது அப்படின்னு ஐவர் ராஜாக்களும் 5 நாள் திருமணம் நடந்து 5 நாள் நடந்து மறுபடி எங்களை அந்த துரியோதனை இருக்கின்றானே துரியோதனை பாண்டவர் ஐவர் ராஜாக்களை லேசாக வரவழைத்து சூது பகலை ஆடி நாட்டு ராஜ்யத்தை எல்லாம் பறித்து கொண்டான். உப்பு சட்டி வரவோடு பறித்து கொண்டு நாட்டு ராஜ்யத்தை எல்லாம் பறித்து கொண்டான். மறுபடியும் என்ன பத்தினி பாஞ்சாலி என்ன பெண்ணென்று கூட பாராமல் பெண்ணென்று பார்க்காமல் என்ன 60ஆம் படி மேல் ஏற்றி என்ன மானபங்கம் செய்தான் ஐயா. ஐயோ ஒரு பெண்ணென்று கூட பார்க்காமல் துரியோதனனுடைய தம்பி துச்சாதனனை விடுத்து 60ஆம் படியிலே ஏற்றி வஸ்திராபரணம் செய்தான். மானபங்கம் செய்தானே. செய்த உடனே மறுபடியும் பார்த்தா யாரு? ஜகுனி பார்த்து, ஏன் பாண்டவர்களே உங்களுக்கு
நாடு ராஜ்ஜி வேண்டுமானால் 12 ஆண்டு வனவாசம் வனவாசம். 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் அஜ்ஞாதவாசம். கழித்து வந்தால் வந்தால் உங்களுக்கு பேர்பாதி நாட்டை தருவேன் தருவேன். அப்படி என்று கட்டளையிட்டார். கட்டளை பிரகாரம் 12 முடித்தோம். முடித்தார். 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் முடித்தோம். முடித்தோம். பிறகு உலகமாம முனிவரை தூதாக அனுப்பினோம். அனுப்பினோம். எங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கேட்பதற்கு அதற்கு துரியோதனன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? ஏய் கோட்டாமுக படித்தவனே, படித்தவனே, நீ வந்து நாட்டை கேட்பதற்கு கேட்பது. நாங்க கொடுப்பதா கொடுப்பதா? அப்படின்னு சொல்லி பங்கப்படுத்தி அனுப்பிவிட்டான். அனுப்பியிருக்கிறான். மறுபடியும் என் அண்ணன் இருக்கின்றாரு கோபால கண்ணன் கோபாலகண்ணன். அவர் சென்று கேட்ட உடனே உடனே, ஏ கண்ணா கண்ணா, உங்களுக்கு நாடு வேண்டுமானா வேண்டுமானால் 18 18 நாள் சண்டை வைத்து வைத்து அந்த கத்தி முனையில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ யார்களோ அவர்களே இந்த நாட்டை ஆளலாம் ஆளலாம். அப்படி என்று சட்டம் போட்டு விட்டான் அப்பா. ஓ டெல்லி பாஜா துரியோதனன். ஆமா. ஆஹா. அந்த சட்டத்தின் பிரகாரம் பிரகாரம் எப்படி ஆகுமோ என்னவோ ஒன்று விளக்கம் புரியவில்லை. புரியவில்லை. அதனால ஐவர் ராஜாக்களின் மூத்தவர் இருக்கின்றாரு இருக்கின்றாரு. தர்மபுத்திரர். அவர் வரும்படியாக உத்தரவு சரி. எங்கிருக்கார் ஐயா ஏய், அம்மன் பாஞ்சாலி அம்மன் வந்திருக்காங்க. வந்துட்டாளா? ஆ. நான் தீ எடுத்து வரேன் சார். அம்மா அதிகார மன்னவர் வரும்படி உத்தரவு. வந்து விட்டாரா? ஆ. சரி பாக்குறேன்பா. ஓ மன்னவா கண்ணே, சொல்வதா? மன்னி, ஆகட்டும்மா. நீங்க தர்ம சூபரே. இந்த பாஞ்சாலி திரௌபதி வணக்கம் ஐயா. ஆகட்டும், மகேந்திர மன்னன். பிரபதா. தேவதா, மன்னவா, என் பிரார்த்தனை பண்ணியதனால் நீ சுகமாக வாழ்ந்திருப்பாய். உங்கள் சித்தூரியா அப்படியாகட்டும். ஆகட்டுங்க. மன்னவா, நான் சத்தியம் செய்த சபதம் ஏற்றிருக்கின்றேனே, அந்த சபதம் என்னங்க எப்படிங்க ஆவது? பிரபதா, சுவாமி, நீ அச்சப்பட வேண்டாம். அச்சப்பட வேண்டாம். காடெல்லாம் தாண்டிட்டோம். ஆமா. சும்மா ஒரு கால் வாய்க்கா அப்படியா? அது தாண்டிடலாம். சரிங்க. ஒன்னும் அச்சப்பட வேண்டாம். சரிங்க. அதனால் நாம கோபாலகண்ணனை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். நம்ம தம்பிமார்கள் இருக்காங்க பாருங்க, தம்பிமார்கள். ஆமா. பீமன், அர்ஜுனன், நகுலன். ஆமாங்க. இவங்க மூவரும் வர வேண்டும். அதனால் இறங்கு. வாருங்க. நான் அழைத்தேன் என்று என் தம்பி பீமஜானன் இருக்கான். பீமன் அழைத்தேன் இதோ சீக்கிரம். பீமாஜானந்தர் போ.